ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை எல்லாரும் பார்த்து. என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் வீடியோவில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. தெரிஞ்சவங்களுக்கு எனக்கு சிக்கன் பாக்ஸ் போட்டிருந்தது தெரியும். அதனால் நிறைய பேர் அன்பு உள்ளங்கள் வந்து என்னை விசாரிச்சுட்டே இருந்தீங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. வாட்ஸ்அப்பில் எனக்கு பர்சனலாகவும் நிறைய பேர் வந்து விசாரிச்சுட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படியாவது சீக்கிரம் உங்களெல்லாம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இன்றைக்கி எப்படியாவது காமிச்சோம். நேற்றுக்கும் ஒருத்தவங்க ரொம்ப அன்பாக கேட்டிருந்தாங்க, சீக்கிரம் வீடியோவுக்கு வாங்க அப்படின்னு. இன்னைக்கு நான் வந்துட்டேங்க. சரி, இனி எப்போ நம்மள வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சிக்கன் பாக்ஸ் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லுமே இருந்துச்சுது, முகத்திலையுமே இருந்துச்சுது. முகத்தில் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருந்திருக்கும். உங்களுக்கே தெரியும் அதனால மாறி இருந்திருக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து நான் என்னோட ஃபேஸில் எப்படி இருந்துச்சுது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் ரெண்டாவது காமிக்கிறேன். அப்புறம் யாரெல்லாம் என்ன தேடினீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? வீடியோவில் வாங்க வாங்க நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணீங்க. இப்போ நீங்கள் வந்து யாரெல்லாம் தேடினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? அப்புறம் வந்து தொடர்ந்து நம்ம வீட்டில் நடந்துட்டு இருக்க எல்லா விஷயமும் தெரியும். அதுலேருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டு இருக்கிறேங்க. நான் நல்லபடியாக இருந்திருந்தேன்னா மீனுவை கண்டிப்பாக காப்பாற்றி இருந்திருப்பேன். கடைசி நேரத்தில் வந்து எனக்கு வெளியில் போக முடியாத சுச்சுவேஷன். மீனுக்கு வந்து மஞ்சள் காமாலை, சரிங்களா? அது உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? நான் பர்சனலாக கேட்டவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். மீனுக்கு மஞ்சள் காமாலை இருந்தனால தான் அவங்க இறந்தது. அது டாக்டருமே சொல்லியிருந்தாங்க, அது காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசி 2 days வந்து மீன் வந்து கொஞ்சம் வெளியிலலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் எனக்கு கரெக்ட் டைமுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்குற எடுக்கலாம் என்னால் வெளியில் போக முடியாத சூழ்நிலை இருந்தனால இப்படி ஒரு இது வந்துருச்சு. எல்லாருமே எனக்கு அதை பற்றின ஆறுதல்களையும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. மீண்டும் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்புல வந்து நல்லா வந்துட்டேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெயின், ஒரு சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் அப்படின்னு சொல்லி மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நான் உங்களை இந்த வீடியோவில் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இனி அடுத்த ஒவ்வொரு வீடியோலையும் நம்மளை பார்க்கலாம். கண்மணி ப்ரூனோவும் சூப்பராக இருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு ஷார்ட்ஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.